என் பெயர் சீதா. எனக்கு இப்போது 30 வயது. வாழ்க்கை எப்போதும் நான் நினைத்தபடி அமையவில்லை. ஒரு காலத்தில் காதலித்த மனிதனின் கையை பிடித்து வீட்டை விட்டு வெளியேறிய பெண் நான். உறவுகள் யாரும் எங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. நீ எடுத்த முடிவை நீயே சந்திக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு எல்லோரும் விலகிவிட்டார்கள். ஆனால் எனக்கு அதை பற்றி கவலையே இல்லை. என் கணவர் இருந்தார். அவர் சிரித்தால் என் உலகமே சிரிக்கும். அவர் அருகில் இருந்தால் எந்த கஷ்டமும் பெரிதாக தோன்றாது. எங்களுக்கு ஒரு அழகான பெண் குழந்தை பிறந்தாள். அந்த குழந்தையோடு சேர்ந்து எங்கள் வாழ்க்கை முழுமையடைந்தது என்று நினைத்தோம். ஆனால் விதி வேறு முடிவு எடுத்திருந்தது. ஒரு மாலை வேலை முடிந்து வீட்டிற்கு திரும்பிய என் கணவர் சாலை விபத்தில் உயிரிழந்தார். அந்த செய்தி கேட்ட நொடியே என் உலகம் சிதறி போனது. பல மாதங்கள் என்ன நடந்தது என்று கூட புரியாமல் வாழ்ந்தேன். என் மகளின் முகத்தை பார்த்தால்தான் மீண்டும் வாழ வேண்டும் என்ற எண்ணம் வந்தது. அவளுக்காக நான் அழுகையை மறைத்தேன். அவளுக்காக நான் சிரிக்க கற்றுக்கொண்டேன். வீட்டு செலவை சமாளிக்க அருகில் இருந்த ஒரு துணிக்கடையில் வேலைக்கு சேர்ந்தேன். காலை 8 மணிக்கே வீட்டை விட்டு கிளம்பி விடுவேன். மகளை பள்ளிக்கு அனுப்பி வைத்துவிட்டு பேருந்தில் வேலைக்கு செல்வது என் தினசரி வாழ்க்கையாக மாறியது. வாழ்க்கை வெளியில் பார்த்தால் சாதாரணமாக இருந்தது. ஆனால் உள்ளுக்குள் நான் இன்னும் தனிமையோடு போராடி கொண்டிருந்தேன். சில இரவுகளில் தூக்கம் வராது. பழைய புகைப்படங்களை எடுத்து பார்ப்பேன். கணவரின் குரலை நினைவுபடுத்திக் கொள்வேன். சில நேரங்களில் அவரிடம் பேசுவது போலவே பேசிக்கொண்டு அழுதிருக்கிறேன். இன்னும் கொஞ்ச நாள் இருந்திருக்க கூடாதா என்ற கேள்விக்கு பதில் சொல்ல யாருமே இல்லை. இப்படியே 2 ஆண்டுகள் கடந்தன. ஒரு நாள் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருந்த காலி வீட்டிற்கு ஒரு புதிய குடும்பம் குடியேறியது. கணவன், மனைவி, அவர்களுக்கு ஒரு சிறிய பெண் குழந்தை. அவர்கள் வந்த சில நாட்களிலேயே என் மகளும் அந்த குழந்தையும் நல்ல நண்பர்களாகிவிட்டார்கள். மாலையில் பள்ளி முடிந்து வந்ததும் இருவரும் சேர்ந்து விளையாடுவார்கள். அதனால் நானும் அந்த குடும்பத்தினருடன் இயல்பாக பழக ஆரம்பித்தேன். அந்த வீட்டின் தலைவரின் பெயர் முகேஷ். மிகவும் அமைதியான மனிதர். எப்போதும் மரியாதையாக பேசுவார். என் மகளை பார்த்தாலே, எப்படி படிப்பு, என்ன வேணும் சொல்லுமா என்று அன்பாக விசாரிப்பார். ஆரம்பத்தில் நான் அதை பெரிய விஷயமாக எடுத்துக்கொள்ளவில்லை. ஒரு நல்ல அயலவர் என்று மட்டுமே நினைத்தேன். ஆனால் நாட்கள் செல்ல செல்ல அவர் என் மகளை தனது குழந்தையைப் போலவே கவனிக்க ஆரம்பித்தார். ஒரு நாள் நான் வேலைக்கு கிளம்ப அவசரப்பட்டு கொண்டிருந்தேன். அப்போது என் மகளுக்கு காய்ச்சல். என்ன செய்வது என்று தெரியாமல் நின்றபோது முகேஷின் மனைவியே, நீங்க வேலைக்கு போங்க, நாங்க குழந்தைய பார்த்துக்கிறோம் என்று சொன்னார். அந்த உதவியை நான் மறக்கவே முடியாது. அதன் பிறகு 2 குடும்பங்களுக்கும் நல்ல நட்பு உருவானது. ஞாயிற்றுக்கிழமைகளில் சில நேரம் ஒன்றாக தேநீர் குடிப்போம். குழந்தைகள் சேர்ந்து விளையாடுவார்கள். வாழ்க்கை மீண்டும் இயல்பாக மாற ஆரம்பித்தது. ஆனால் ஒரு நாள் நடந்த ஒரு சிறிய சம்பவம் என் மனதில் பல கேள்விகளை எழுப்பியது. அன்று மாலை வேலை முடிந்து வீட்டிற்கு வந்தபோது என் மகள் எங்கேயும் தெரியவில்லை. வழக்கம்போல் பக்கத்து வீட்டில் விளையாடி கொண்டிருப்பாள் என்று நினைத்து அங்கே சென்றேன். கதவு முழுவதும் மூடப்படாமல் சிறிது திறந்திருந்தது. குழந்தை என்று அழைத்து கொண்டே உள்ளே சென்றேன். அந்த நேரத்தில் ஹாலில் யாரும் இல்லை. உள்ளே இருந்து சிரிப்பு சப்தம் கேட்டது. நான் ஒரு நொடி நின்றேன். அப்போது முகேஷும் அவரது மனைவியும்
ஒருவரையொருவர் அன்பாக அணைத்தபடி பேசிக் கொண்டிருப்பதை பார்த்தேன். அந்த காட்சியை பார்த்ததும் நான் உடனே திரும்பிவிட்டேன். அது அவர்களுடைய தனிப்பட்ட தருணம். நான் பார்க்கக்கூடாத ஒன்றை பார்த்துவிட்ட உணர்வு ஏற்பட்டது. சில வினாடிகளிலேயே அவர்கள் வெளியே வந்தார்கள். எதுவும் நடக்காதது போல இயல்பாக பேசினார்கள். குழந்தைகள் மாடியில் விளையாடுறாங்க என்றார்கள். நானும் எதுவும் சொல்லாமல் மகளை அழைத்து கொண்டு வீட்டிற்கு வந்தேன். ஆனால் அந்த ஒரு காட்சி மட்டும் என் மனதிலிருந்து போகவில்லை. காரணம், நான் இழந்த வாழ்க்கை, நான் இழந்த துணை, நான் இழந்த அன்பு, அனைத்தும் ஒரே நேரத்தில் நினைவுக்கு வந்தது. அன்று இரவு என் மகள் அமைதியாக தூங்கிக் கொண்டிருந்தாள். நான் மட்டும் ஜன்னல் அருகே அமர்ந்து நீண்ட நேரம் வெளியில் பார்த்து கொண்டிருந்தேன். ஒரு மனிதன் அருகில் இருப்பது அது வெறும் குடும்ப வாழ்க்கை மட்டுமல்ல, ஒரு நிம்மதி என்று என் மனம் மெதுவாக சொன்னது. அந்த எண்ணத்தை நான் உடனே அடக்க முயன்றேன். இல்லை, இப்படி யோசிக்கக்கூடாது என்று என்னையே நான் சமாதானப்படுத்தி கொண்டேன். ஆனால் அடுத்த சில வாரங்களில் முகேஷின் பார்வையிலும் அவருடைய நடையிலும் ஏதோ ஒரு மாற்றம் இருப்பதை நான் கவனிக்க ஆரம்பித்தேன். அந்த மாற்றம் என் வாழ்க்கையை மீண்டும் ஒரு திருப்பு முனைக்கு கொண்டு செல்லப் போகிறது என்பதை அப்போது நான் அறிந்திருக்கவில்லை. சில நாட்கள் கடந்த பிறகு முகேஷ் என்னை அடிக்கடி வித்தியாசமான பார்வையோடு பார்க்க தொடங்கினார். திடீரென்று ஒரு நாள் இரவில் அவர் எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்பினார். ஏதாவது உதவி வேணுமா என்று கேட்டார். ஆரம்பத்தில் நான் தயங்கி இப்போது எதுவும் தேவையில்லை என்றேன். ஆனால் அவரோ தேவைப்பட்டா சொல்லு என்று விட்டு அடுத்தடுத்த நாட்களில் என்னை வாடி போடி என்று அழைக்கத் தொடங்கினார். நானும் அவரது அந்த உரையாடலை ரசிக்க ஆரம்பித்தேன். அவர் என்னை எந்த நோக்கத்துடன் அணுகுகிறார் என்பது எனக்கு புரிந்தது. பல வருடங்களாக நான் மறைத்து வைத்திருந்த தனிமை அந்த உரையாடலுக்கு பிறகு மீண்டும் மனதில் எழத் தொடங்கியது. காலை குழந்தைகள் பள்ளிக்கு சென்ற பிறகு அவர் என் வீட்டிற்கு வந்தார். நாங்கள் இருவரும் ஒன்றாக அமர்ந்து டிவி பார்த்து கொண்டே சாப்பிட்டோம். சாப்பிட்டு முடிந்ததும் அவர் திடீரென்று தைரியமாக பேசத் தொடங்கினார். என் மனைவி இல்லாம எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. நீயும் ரொம்ப நாளா தனியா இருக்க. இன்னைக்கு நாம மகிழ்ச்சியா இருக்கலாம் என்றார். நான் அதிர்ச்சியில் உறைந்து போய் அமைதியாக நின்றேன். ஆனால் அவரோ அருகில் வந்து, நடிக்காத, நீ எவ்வளவு கஷ்டப்படுறங்கிறது எனக்கு தெரியும் என்று சொல்லிவிட்டு என் கையை பிடித்தார். அவர் மெதுவாக என் கையை பிடித்து, நீ தனியா இல்ல என்றார். அந்த ஒரு தொடுதலே என் மனதில் பல வருடங்களாக அடக்கி வைத்திருந்த தனிமையின் உணர்வுகளை எழுப்பியது. பல வருடங்களுக்கு பிறகு ஒரு ஆண் என்னை இப்படி தொட்ட அந்த ஒரு நொடி என் உடலையும் மனதையும் முற்றிலுமாக மாற்றி போட்டது. யாருக்காவது தெரிந்தால் பிரச்சனை வரும் என்று நான் தயங்கிய போதும் அவர் எதையும் பொருட்படுத்தவில்லை. அந்த தொடக்கம் எனது நீண்ட நாள் ஏக்கத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பதாக அமைந்தது. அவர் என்னை மெதுவாக தீண்டியதால் நீண்ட நாட்களாக என் மனதில் தேங்கியிருந்த தனிமை கொஞ்சம் கொஞ்சமாக கரையத் தொடங்கியது. அவரது அன்பான அணைப்பு எனக்குள் பாதுகாப்பான ஒரு உணர்வை ஏற்படுத்தியது. அந்த நெருக்கமான தருணத்தில் வார்த்தைகளால் சொல்ல முடியாத பாசமும் புரிதலும் எங்களுக்குள் பரிமாறிக்கொண்டன. பல நாட்களாக மனதில் மறைத்து வைத்திருந்த ஏக்கங்களையும் உணர்வுகளையும் நாங்கள் ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொண்டோம். அந்த அமைதியான நேரம் எங்களது உறவை இன்னும் ஆழமாக மாற்றியது. வாழ்க்கையின் சுமைகளையும் தனிமையையும் சில நிமிடங்களாவது மறக்கச் செய்த அந்த சந்திப்பு என் நினைவில் என்றும் மறக்க முடியாத ஒன்றாக மாறியது.
அன்றைய நாளில் நீண்ட நேரம் ஒன்றாக இருந்து பேசினோம். எங்களுக்குள் இருந்த தயக்கம் மெல்ல மறைந்து நம்பிக்கையும் பாசமும் அதிகரித்தது. ஒருவரின் மனதை ஒருவர் புரிந்து கொண்ட அந்த தருணங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயம் தொடங்கியதைப் போல உணர வைத்தன. அதன் பிறகு வீட்டில் யாரும் இல்லாத அமைதியான நேரங்களில் எப்போதாவது சந்தித்து மனம் திறந்து பேசிக்கொள்வது எங்களுக்கு ஒரு பழக்கமாக மாறியது. எங்களது உறவை யாருக்கும் தெரியாமல் கவனமாக பாதுகாத்தோம். தனிமையால் ஏற்பட்ட மனக்காயங்களை ஒருவரின் துணையால் ஒருவர் ஆற்றிக்கொண்டோம். இது என் வாழ்க்கையில் நடந்த உண்மை கலந்த நிகழ்வு. அந்த நாள் எங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயம் தொடங்கியது. அது காதலா, தவறா, இல்லை தனிமையில் ஒருவருக்கொருவர் கொடுத்த ஆறுதலா? அந்த கேள்விக்கான பதிலை இன்று வரை என்னால் சொல்ல முடியவில்லை. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.